அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வகுப்புகளுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓகே, நம்ம வந்து சென்ற வகுப்புல ஆஹ், நம்ம ஒரு இயல் மட்டும்தான் பார்த்திருந்தோம். அதாவது 6ஆம் வகுப்பு பாடப்பொருள்ல ஒரு இயல் மட்டும்தான் நம்ம பார்த்திருந்தோம். முதல் இயல் பார்த்திருந்தோம். இப்போ 2ஆம் இயல் பார்க்க போறோம். முதல் பாடம் வந்து கவிதை பேழை. ஒரு இயல்னா அதுல கவிதை இருக்கும், உரைநடை இருக்கும், இலக்கணம். சோ இந்த 2ஆம் இயல்ல முதல்ல வர்றது கவிதை பேழைங்கிற பகுதி. சிலப்பதிகாரம் நமக்கு கொடுத்திருக்காங்க. கவிதை பேழையை பொறுத்தவரை நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நூல்வெளி அப்படிங்கிற ஒரு விஷயம். குறிப்புகளை எடுத்துக்கோங்க. இந்த நூல்வெளியிலிருந்து நிச்சயமாக 2 மதிப்பெண்கள் உண்டு. அதை கவனத்துல வச்சுக்கோங்க. நம்ம 6வதுல இருந்து 8வது வரை கூடுதலாக 9, 10 இந்த நூல்வெளியிலிருந்து 2 மதிப்பெண் உண்டு. இப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் நமக்கு தெரியும். சேர மன்னர் மரபை சார்ந்தவர் அப்படிங்கிறது சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. 2ஆம் நூற்றாண்டு. 50 காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் இதுதான். இதுல இதற்கு வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்கள். ஏற்கனவே இது கேட்கப்பட்ட கேள்வி. சிலப்பதிகாரம் வந்து எப்படி போற்றப்படுதுன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். அதே போல சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இந்த பகுதியில திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்த பாடல் இருக்கு. நம்ம தமிழ் பாடத்தை பொறுத்தவரையிலையும் இந்த வகுப்புலயே நம்ம மேக்சிமம் முடிச்சிருவோம். இப்போ நீங்க வந்து நீங்க புத்தகத்தை எடுத்து நாங்க படிக்கலாமே சார், எங்களால முடியுமே, இன்னும் வேகமா முடிச்சிருவோமே அப்படின்லாம் நினைக்கலாம். நாங்க இப்போ கொடுக்குற குறிப்புகளை ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் நாங்க பண்ணியிருக்கோம். எந்தெந்த பாடத்துல இருந்து நமக்கு வரும், எதெல்லாம் நமக்கு முக்கியமான பகுதி, இந்த வினா எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத நாங்க இந்த பாடம் நடத்தும் போது சொல்லிடுவோம். அடுத்தது நீங்க இந்த வகுப்புலயே இதை முடிச்சிடலாங்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நாங்க உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு பதிலா நாங்க படிக்கிறோம், நீங்க கேட்டுக்கோங்க. இப்போ இந்த செய்யுள ஒரு முறை வாசிங்க. எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச பாடல் தான். நன்றாக தெரிந்திருந்தாலும் ஒரு முறை வாசிங்க. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல முக்கியமான சொல்லும் பொருளும் என்னென்ன கொடுத்திருக்காங்க? திங்கள் நிலவு நமக்கு தெரியும். கொங்கு மகரந்தம், இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்புகள் தேவைன்னா எடுத்துக்கோங்க. சொல்லும் பொருளும் அப்படின்னு போட்டு ஒரு பக்கம் ஒதுக்கிக்கோங்க. நிறைய சொற்கள் வரும். சிலவை நமக்கு வந்து பார்த்தோன்னே தெரியும். சிலது நம்ம தொடர்பு படுத்தி கண்டுபிடிச்சிடலாம். சில வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், இணைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதை எழுதிக்கோங்க. ஒரு முறை நீங்க பாத்தீங்கன்னா போதும். இந்த பிடிஎஃப் பாடம் முடிஞ்சோன்னா நாங்க குரூப்ல போடுவோம். அதாவது 3 இயல்களும் முடிந்த பிறகு நாங்க போடுவோம். அப்ப நீங்க படிச்சுக்கலாம். திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன் மயமான சிகரம், மேரு நமக்கு தெரியும் இமயமலை, நாம நீர் அச்சம் தரும் கடல், அலி கருணை. இந்த கடல்ங்கிறதுக்கு நிறைய பேர் நமக்கு இந்த பாடப்பகுதியில வருது, 6 முதல் 8 வரை. ஸோ ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. அச்சம், நாம நீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இந்த பாடல். இப்போ இதை மீண்டும் படிக்கும் போது நமக்கு மிக எளிதாக இதனுடைய அர்த்தம் புரிஞ்சிடும். திங்கள் நிலவை போற்றுவோம், நிலவை போற்றுவோம். கொங்கு அலர் ஏற்கனவே சொன்னோம். மகரந்தம், அலர்னா மலர்தல், சென்னி குளிர் வெண்குடை, அங்கன் உலகு அளித்தலாம். இது போல இதை நம்ம படிக்கும் போதே இதனுடைய அர்த்தம் தெரியுது. வான்நிலா போற்றுவோம், வான்நிலா போற்றுவோம், மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம். அதே போல காவிரி போற்றுதும், காவிரி போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும். அப்போ அடுத்த வரியில காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு. இப்பதான் நம்ம பார்த்தோம் இந்த பொற்கோட்டுனா என்ன. பொற்கோட்டுனா என்ன ஞாபகம் இருக்கா? திகிரி ஞாபகம் இருக்கா? இப்பதான் நம்ம பார்த்தோம். திகிரினா என்ன? சக்கரம்.
ஆணை சக்கரம். அதே போல பொற்கோட்டுன்னா பொன்மயமான சிகரம். இப்போ இதை நம்ம ஒரு 2 முறை வாசிச்சோம்னா இது ரொம்ப எளிமையா இருக்கும். மேரு வலம் திரிதலாம். அப்போ இமயமலத்தை வளம் இமயமலையை வலம் வருதல். அதே போல மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். நாம நீர் கடல் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று சுரத்தலாம். இப்போ முகில் வழி சுரக்கும், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுப்போம். கடல் வேலி உலகிற்கு, கடல் வேலியாக இருக்கக்கூடிய உலகிற்கு, சூழ்ந்திருக்கக்கூடிய உலகிற்கு அவன் அலி போல், அவன்கிறது இந்த இடத்துல மன்னன், அவன் அழிப்பது போல மேல் நின்று சுரத்தலான். அப்போ சுரக்கக்கூடிய முகில் வழி சுரக்கக்கூடிய மழையை போற்றுவோம். அவ்வளவுதான் இளங்கோவடிகள். இப்போ நம்ம இதுல ரொம்ப தெளிவா எடுத்துட்டோம். இதுல பாடலின் பொருள்னு தனியா கொடுத்துருக்காங்க. அது அந்த பாடலை அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சில கூடுதல் தகவல்கள் இருக்கு. இமயமலை கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அதனால இப்ப நம்ம பாட்டு போற்றுவது வந்து இந்த பாடல்ல மூணு பேரை போட்டுருக்கோம். முதல்ல நிலவு, அடுத்தது சூரியன், அடுத்தது மழை. இத மூணையும் நம்ம போற்றிருக்கோம். இதை ஞாபகம் வச்சுப்போம். கழுத்தில் சூடுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க எதுவுமே இல்லை. இப்போ ஆச்சி மலர் மாலையை அணிந்தவன், இந்த வார்த்தை இருக்கு. இங்க மாலை அணிந்த சோழனி, அதுக்கு மேல போனீங்கன்னா பொங்கு அலர்தால் சென்னி குடை போன்றியில் அங்கன் உலகு அளித்த லான் அப்படின்னு இருக்கு. அப்போ இதுல வந்து கழுத்தில் சூடுவது என்ன, இதுல எதுவுமே நமக்கு வரல. தாரா கணையாழி விரல்ல போடுறது, தண்டை காலில் போடுறது, மேகலை இடுப்புல கட்டுறது. ஸோ கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் நமக்கு தெரியும், ஞாயிறு. வெண்குடை எப்படி பிரிக்கணும், வெண்மை குடை. பொற்கோட்டு அதை எப்படி பிரிப்போம், பொன் கோட்டு. இந்த விதிகள்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகள்ல 3 விதிகள் இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல், 3 விதிகள் இருக்கு. அது நம்ம ஒரு முறை முழுமையா பார்ப்போம். இப்போ அந்த பாடப்பகுதி வரும்போது பார்ப்போம். அடுத்தது 6ஆம் வகுப்பு முதல் டேம் நடந்துகிட்டு இருக்குமா, கவனத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது காணி நிலம். காணி நிலம் இது நமக்கு தெரியும், நிறைய முறை படங்கள்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். காணி நிலம் அப்படிங்கிறது பாரதியார் எழுதிய ஒரு கவிதை. காணி அப்படின்னா என்ன, அதுக்கு முதல்ல நூல்வெளியை பார்த்துட்டு வந்துடும். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார். அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம், இதெல்லாம் நமக்கு தெரியும். எட்டயபுர மன்னரால பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். பாரதிங்கிற பட்டம் நமக்கு தெரியும், அதை கொடுத்தது யார் அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தணும். எட்டயபுரத்தின் மன்னர். அதே போல தன்னுடைய கவிதைகளின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். ஓகே, அவர் எழுதின மற்ற நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இப்போ இந்த பாடல் எங்க இருக்குன்னா பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. இப்போ நம்ம அந்த பாரதியார் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் கேள்விகள் எதுல இருந்து வரும்னா நம்ம சிலபஸ்ல கொடுத்திருக்கிறது. இதுக்கு அப்புறமும் நிறைய பாரதியாரிய பற்றிய விவரங்கள் வந்து நம்ம 10ஆம் வரையிலே பார்க்க போறோம். இதை நீங்க வந்து ஒரு குறிப்புகள் மட்டும் எடுத்துக்கங்க. நூல்வெளி அப்படின்னு போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தனி பக்கம் வச்சுக்கோங்க. கவிஞர்கள் பற்றி எழுதுறது, அவங்க எழுதின நூல்கள். இந்த புத்தகம் நம்ம ஷேர் பண்ணும்போது அது உங்க பணியை எளிமையாக்கும். இருந்தாலும் நீங்க எழுதி பாருங்கன்னு ஏன் சொல்றோம்னா அது உங்களுடைய பயிற்சியை அதிகரிக்கும். பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியம், எட்டயபுர மன்னரால் பாரதி, தனது கவிதையின் வழியாக விடுதலை உணர்வு, மண்ணுரிமை பெண் உரிமை, நாட்டுப்பற்று மொழிப்பற்று, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, மற்ற நூல்கள். பாரதியார் கவிதைகள்ங்கிற தொகுப்புல இந்த நூல் இருக்கு, இந்த கவிதை இருக்கு. இதனுடைய தலைப்பு காணி நிலம். இது நமக்கு தெரியும். பாட்டை பார்த்துப்போம், பாடலை பார்த்துப்போம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளம் நீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும்,
அங்கு கத்துங்குயிலோசை சர்ச்சை வந்தன் காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். நான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அருள்மொழி பதிவு பண்ணிருக்கீங்க, ஒரு மெசேஜ் போட்டிருக்கீங்க, ஓல்டு சிலபஸ் போல இருக்குங்க. இந்த புத்தகம் டிஎன்பிஎஸ்சியால, டிஆர்பியினால இதுல இருந்துதான் கேள்விகள் எடுப்பாங்க. நீங்க இப்ப உள்ள புத்தகத்தை படிச்சீங்கன்னா அதுல இல்லாத பாடங்கள்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வரலாம். ஏன்னா இந்த பாடத்தை தான் டிஎன் டெக்ஸ்ட் கார்பரேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை கவனிங்க. நான் ஏற்கனவே அந்த குறிப்பை கொடுத்துருந்தேன், இருந்தாலும் நீங்க திருப்பி கேட்கறதுனால நான் இதை சொல்றேன். அதே போல காணி அப்படின்னா என்ன? காணிங்கிறது நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள் நமக்கு தெரியும், மாடி மாடங்கள், ஓகே, அதை நம்ம கூட தொடர்பு படுத்திக்கலாம். சித்தம்னா உள்ளம், அவ்வளவுதான் இதுல கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தைகள். ஓரளவு 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதுங்கிறதுனால நமக்கு தொடர்பு படுத்திக்க முடியுது. இதுல அந்த பாட்டை பார்த்தோன்னே நமக்கு, செய்யல பார்த்தோன்னே நமக்கு தெரியுது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. காணி அளவு நிலம், அங்க ஒரு மாளிகை வேணும், அழகான தூண்கள். காணிங்கிறது அநேகமா 9 குழி அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் அதை தெளிவான விவரங்கள் நாளைக்கு சொல்றேன். அதுல இருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஓகே, இதுல கேள்விகள் பார்த்துக்கோங்க. இதுல புக்ல இருக்கிற கேள்விகள் தான் வருமானா இல்லை, நான் வேற நிறைய இந்த பாடப்பகுதியிலிருந்து எந்த வரியிலிருந்து வேண்டுமானாலும் வினா வரலாம். அதனாலதான் நான் முழுமையா பாடங்களை வாசிங்க, இதுல உள்ள கொஸ்டின்ஸை மட்டும் வாசிச்சுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்றேன். கிணறு அப்படிங்கிறது என்ன? கேணி நமக்கு தெரியும். சித்தம் உள்ளம். மாடங்கள் அப்படின்னா என்ன? அடுக்குகள், நன்மாடங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பிரித்து எழுதும் போது என்ன வரும்? நன்மாடங்கள்னு பிரிப்போமா, நல்ல மாடங்கள்னு பிரிப்போமா, நல் மாடங்கள்னு பிரிப்போமா, நன்மை மாடங்கள்னு பிரிப்போமா? நல் மாடங்கள், நல் வாழ்த்துக்கள்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். நிலத்தின் இடையே, இது நமக்கு தெரியும், நிலத்தின் இடையே. முத்துச்சுடர், இப்ப சேர்த்து எழுதுறது என்ன வரும்? முத்துச்சுடர் அப்படிங்கும் போது ஒரு இச்சு அங்க தோன்றும், தோன்றல் விதிப்படி. நிலைமொழி, வருமொழி, அதுல மெய்யெழுத்து அந்த கசர தவற இருக்கும்போது ஒரு மெய்யெழுத்து தோன்றுங்கிற தோன்றல் விதியின் அடிப்படையில இருந்திருக்கு. இதை நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம். நிலா ஒளி சேர்த்து எழுதுறதுக்கு நிலா ஒளி. ஏன்னா இதுல நிலவு ஒளின்னு வந்திருந்தா நில ஒளின்னு வரும். நிலா ஒளி அப்படின்னு வரும்போது, நிலா பிளஸ் ஒளி அப்படின்னு வரும்போது நிலா ஒளி தான். இப்போ பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க பாருங்க. முத்துச்சுடர் போலே, தூய நிறத்தினால், சித்தம் மகிழ்ந்திடவே. இந்த 3ஐயும் கேள்வியா கொடுத்துட்டு இதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. நம்ம இது ஒவ்வொன்றும் 1 மார்க், இதுல எப்படி பொறுத்துக்க கேட்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த 3ஐயும் சரியா பொருத்தணும், ஆர்டரா பொருத்தணும், அதுக்கு 1 மார்க் அப்படின்னு வரும். இப்ப முத்துச்சுடர் போலே அங்க என்ன வரும்? நிலாவொளி. தூய நிறத்தினதால் நன்மாடங்கள் கட்டித்தர வேண்டும். சித்தம் மகிழ்ந்திடவே கடைசி வரியில இருக்கும் பாருங்க. நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும். அப்போ இத நம்ம அவ்வளவுதான். நம்ம இதுக்கு மேல உள்ள மோனை சொற்கள், எதுகை சொற்கள், இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். 2 வரியை கொடுத்துட்டு முதல்ல எழுத்து, அதாவது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது, அதை நம்ம விளக்கமா பிறகு பார்ப்போம். இப்ப சிறகின் ஓசை. ஒவ்வொரு ஆண்டும் வினாத்தாள்ல இந்த பாடம், இந்த பாடத்திலிருந்து நம்ம ஒரு கேள்வியை எதிர்பார்த்து போகலாம். அந்த அளவுக்கு இதுல அவ்வளவு தகவல்கள் இருக்கு. அதே போல இந்த பாடத்திலிருந்து கேள்விகள் வருவதும் வழக்கமாக தான் இருக்கு. ஓகே, இப்போ வலசை போதல் அப்படின்னா என்ன? பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் போகும். அது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குறிப்பிட்ட புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வரும். பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் போகும், பெருங்கடலையும் மலைகளையும் கடந்து போகுது. குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாடி அது மீண்டும் தான் தொடங்கிய இடத்திற்கே வந்து சேர்ந்து. இதுதான் வலசை. அது போறது மட்டும் இல்ல, வர்றது மட்டும் இல்ல, போறதும் வருவதும் சேர்ந்துதான் வலசை அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே போல
நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசைகள் போகின்றன. நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன. ஏன்னா அது இடைப்பட்ட பகுதியில மிதந்து கொண்டே ஏதாவது கடல்ல மிதக்கிற மரத்துண்டுகள்ல இருக்கிறது அப்படிங்கிறத அதுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு இல்லைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த பறவைகள் எப்படி இடம்பெயருது சரியான திசையில அப்படின்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சுக்கிட்டு அதனுடைய தேவைகளான உணவு, இருப்பிடம், தட்ப வெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இதற்காக தான் அந்த வலசை போறது அப்படிங்கிறது நிகழ்வு. இப்ப பறவைகள் சில பறவைகள் போன பாதையிலேயே திரும்பி வருது. சில பறவைகள் போவதற்கு ஒரு வழி, வருவதற்கு வேறு பாதைகள். முக்கியமா தெரிந்து கொள்வோம்னு இந்த பகுதியில கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒவ்வொரு புத்தகத்திலையும் இருக்கும், ஒவ்வொரு வகுப்புலையும் இருக்கும். இதை நம்ம தெளிவா நம்ம பார்த்துருக்கோம். கப்பல் பறவை இதுல இருந்து மதிப்பெண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவைக்கு பேர் தான் கப்பல் பறவை, ஃப்ரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்றோம். இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா, கடல் கொள்ளை பறவை அப்படின்னு சொல்றோம். இது கப்பல் கூழைக்கடா, கடல் கொள்ளை பறவை அப்படின்னு சொல்றோம். இதை ஞாபகத்துல வச்சுப்போம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கக்கூடிய பறவை எதுன்னா கப்பல் பறவை. இப்போ வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்கள்ல இருக்கு. இதுதான் நமக்கு முக்கியமானது. ஏன்னா தமிழ் இலக்கியங்கள்ல கேள்விகள் வரலாம். கத்தி முத்த புலவர், கத்தி முத்த புலவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு, நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற ஒரு பாடலை எழுதியிருக்காங்க. அந்த பாடல்ல தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயும். சக்தி முத்த புலவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாட்டு நம்ம படிச்சிருப்போம். அதுல வரக்கூடிய வரி, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயும் அப்படிங்கிற அடிகள் பறவைகள் வளர்ச்சி வந்த செய்தியை சொல்கின்றன. அதே போல ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போது ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இப்ப முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இதற்கு குறிப்பிட்ட இடங்கள் இருந்தன. வேடந்தாங்கல், கோடியக்கரை, அது போல சில குறிப்பிட்ட இடங்கள் தான் இருந்தன. இப்போ பறவைகள் எல்லா இடத்துலையுமே, அதாவது கோடியக்கரைக்கு பக்கத்துல உள்ள பகுதிகள், அதே போல அதன் எண்ணிக்கை பெருகியதன் காரணமாக அண்டை பக்கத்திலேயே எடுக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த இடங்களை மட்டுமே நம்ம பயன்படுத்துவோம். பாட புத்தகத்துல என்ன செய்தி இருக்கோ அதுதான் நமக்கு இறுதியானது, உறுதியானது. அதே போல வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னா சிட்டுக்குருவி. இந்த பழுப்பு நிற பறவை ஆண் பெண் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா, ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்துல இருக்கும், உடல் அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவி உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்துல இருக்கும். ஆண் குருவி கருப்பா இருக்கும், பெண் குருவி மங்கிய நிறத்துல பழுப்பு நிறத்துல இருக்கும். இதை ஞாபகம் வச்சுப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கிறது எளிதுதான். அதே போல சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகளிடும். 14 நாட்கள் அடைகாக்கும். 15ஆம் நாளில் அந்த சிட்டுக்குருவி குஞ்சுகள் வெளியில வரும். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் எல்லா இடங்களிலும் சிட்டுக்குருவிகள் இருக்கின்றன. இமயமலை தொடர்ல 4000 மீட்டர் உயரத்துல கூட இவை இருக்கின்றன. இதனுடைய உணவு தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அரும்புகள், இளம் தளிர்கள், தேன். சிட்டுக்குருவியினுடைய குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகள் இதைத்தான் உட்கொள்ளும். அதனால தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடிச்சு குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். ஓகே, சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனால் வேகமாய் பறக்கும். அதனாலதான் திட்டாய் பறந்து விட்டான்னு நம்ம சொல்றது. ஓகே, சிட்டுக்குருவி அழிவுக்கான காரணங்கள் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவது, நவீன கட்டடங்கள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை, தாவர வேலிக்கு பதிலாக செயற்கை வேலிகள் இருக்கிறதுனால அதுங்க வாழ்வதற்கு தேவையான வேலி தாவரங்கள் இல்லை, உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகள் மற்ற பறவைகளோடு போட்டியிடுகின்றன. அதுல சிட்டுக்குருவினால வெல்ல முடியல. ஓகே, பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை ஆள், அரசு போன்ற மரங்கள், அவரை, புடலை போன்ற கொடிகள் இதெல்லாம் நம்ம வளர்க்கணும். அதே போல மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்கள் வளர்க்கணும். தோட்டங்கள்லையும் வயல்லையும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்
பயன்படுத்துவதை தவிர்க்கணும். ஓகே. காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதி பாடினார். சமைப்பதற்கு தன் மனைவி வச்சிருந்த கடைசி சிறிதளவு அரிசியை கூட ஆஹ் முற்றத்துல வந்து உட்கார்ந்த சிட்டு குருவிகளுக்கு போட்டு பட்டினியாக இருந்தவர் அப்படின்னு சொல்றோம். இந்த பறவை மனிதர் இவரை பற்றி கடந்த முறை ஒரு கேள்வி வந்தது, வினா வந்தது. ஆஹ் பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலிமணி தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலையும் படம் பிடிப்பதிலையும் ஈடுபட்டார். அதனாலதான் அவர் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்றோம். பறவைகள் குறித்து பல நூல்கள் எழுதியிருக்காங்க. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு பெயர்த்திருக்காங்க. ஓகே. அடுத்ததாக அவர் சொல்ற முக்கியமான கோடு என்னன்னா, பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறார் சலீம் அலி அவர்கள். தட்பவெப்பம், இதை எப்படி நம்ம பிரிக்க போறோம்? தட்பம், வெப்பம். அதே போல வேதி உரங்கள். இது போல இந்த வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே போல மிக நீண்ட தொலைவுக்கு பறக்கும் பறவை, இதுல வந்து மிக நீண்ட தூரத்திற்கு பறக்கும் பறவை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கு. கப்பல் பறவை, இன்னொரு பறவை ஒண்ணு வரும். சொல்றேன். கப்பல் பறவை. ஓகே. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்தி முத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று, நிறைய காரணங்கள் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். அதுல உணவு, தட்பவெட்ப மாற்றம், இனப்பெருக்கம் உள்ளிட்ட காரணங்கள். ஓகே. அடுத்தது இயல் 2 விரிவானம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி கொடுத்திருக்காங்க. இந்த பாடப்பகுதியில வரக்கூடிய நூல் ஆங்கில புதினம், இது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்க சுருக்கி கொடுத்திருக்காங்க. இந்த நூலுக்கு 1954 நோபல் பரிசு கிடைச்சது. ஆமா, சரியான பதில். மிக நீண்டமா தூரம் போகக்கூடிய பறவையில ஒண்ணு ஆற்றிக்காலா. ஆனா நம்ம பாடப்புத்தகத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு அது கப்பல் பறவையாவே நம்ம வச்சுப்போம். அதுக்கு சம்பந்தமான குறிப்புகள் இருந்தாலும் நான் அப்புறம் சொல்றேன். கிழவனும் கடலும் அப்படிங்கிறது ஆங்கில புதினம். அதை மொழிபெயர்த்து படக்கதையை அதுல கொடுத்துருக்காங்க. இதை எழுதினவர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்கே. இதுல ஒரு முதியவருக்கும் அவர் கடலோட போராடுறதும், அவர் கூட அவரோட பயிற்சி எடுக்க வர்ற ஒரு சிறுவனுக்கும் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த கதை. ரொம்ப அற்புதமான கதையா இருக்கும். இதை முழு புத்தகமா தேர்வு முடிந்த பிறகு இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற புத்தகம் ஒரு 100 ரூபாய் அளவுலதான் இருக்கும். முடிந்தா வாங்கி பாருங்க. அதனுடைய அதுல பயன்படுத்தப்பட்டிருக்க சொற்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்போ இதுல இருக்க கதை சுருக்கத்தை நம்ம பார்க்கணும். இயற்கைக்கும் மனிதனுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த கதை. இந்த கதையினுடைய நாயகன் சாண்டியாகோ, வயது முதிர்ந்த மீனவர். எப்போதுமே அவர் கடலுக்கு போனார்னா மீன் இல்லாம திரும்ப மாட்டார். ஆனா கடைசியா 84 நாளா அவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. மனோலின் அப்படிங்கிற ஒரு சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்வதற்காக முதல் 40 நாட்களும் அவரோட கடலுக்கு வர்றான். அவருக்கு தேவையான உதவிகள் செய்யறான், பேச்சு துணைக்கு இருக்கான். ஆனா அவரோட போனா ஒரு மீன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி அந்த பையனை பிரிச்சு வேற படகுக்கு அந்த பையனோட பெற்றோர் அனுப்பிடுறாங்க. இப்போ தனியாவே மீன் பிடிக்க போறாரு. அன்னைக்கு 85வது நாள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு மீனே கிடைக்காதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதை மாற்றி காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. தூண்டில் போட்டுட்டு காத்திருக்கார். மனோலின் வந்திருந்தான்னா எனக்கு எவ்வளவு பேச்சுத்தனம் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த நாள் காலில் நைட்டு முழுக்க கடல்ல இருந்தா ஒரு மீன் சிக்கல. இன்னைக்கு நான் மீன் இல்லாம கரைக்கு போக மாட்டேன்றாரு. அப்போ தூண்டி முள்ள ஒரு சூறை மீனை மாட்டி வச்சிருக்கேன், வா மீனே அப்படின்றார். நண்பகல், தூண்டில் அசையுது, ஏதோ ஒரு மீன் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் அப்பதான் சொல்றாரு, உனக்காக தான் தூண்டில்ல சூறை மீனை மாற்றி வச்சிருக்கேன், வா வந்து சாப்பிடுங்கிறாரு. கடைசியா தூண்டில வேகமா இழுக்குது, அது ஒரு பெரிய மீனாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இது ஒரு படக்கதைங்கிறதுனால இந்த வாசனம் நம்ம மொழிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையான கதையில இது வேறு விதமான வார்த்தைகள்ல இருக்கு. ஓகே.
மீனை வந்து படகுக்குள்ள இழுக்க முயற்சி பண்றாரு, அவரால் முடியல. கடைசியா மீன் வந்து மேல வர்றது திருப்பி தண்ணிக்குள்ள போறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த படகையும் அது இழுக்குது. மாலை வரலையும் அந்த மீனோட அவர் போராடுறாரு. 4 மணி நேரமா அந்த மீன் அவரால் அந்த படகுல ஏத்த முடியல. மீன் அசைவில்லாம இருக்கு. அப்போ மீனோட போராடின சாண்டியாகவும் கொஞ்சம் தூங்கிட்டார். திருப்பி மீன் தூண்டில இழுக்குது. சாண்டியாகோவோட உறக்கம் கலையுது. நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாதனாலதான் நான் தூங்கிட்டேன், இனிமையே சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறாரு அந்த மீனோட. கடைசியா அந்த மீன் மேல துள்ளி குதிக்குது. ரொம்ப பெரிய மீனா இருக்கு. அத படகை சுத்தி வருது. ரொம்ப நேரம் அதை சுத்தி சுத்தி வட்டம் போடுது. இவர் முழுமை காரணமாக அதை ஏத்த முடியல. இருந்தாலும் அதோட ரொம்ப போராடுற. கிட்டத்தட்ட 4 மணி நேரமா அதோட போராடுறாரு. கடைசியா அந்த மீனை வந்து ஈட்டியால குத்திடுறாரு. ரொம்ப நேரம் போராடி அந்த மீனை ஈட்டியால குத்திடுறாரு. அதுக்கப்புறம் சுருக்கு போட்டு இழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவ்வளவு பெரிய மீனை வந்து வலை இல்லாம யாருமே பிடிச்சதில்லை. அதனால மீனின் நீளம் அதிகமாக இருந்ததுனால அதை பக்கவாட்டுல கட்டுறாரு. கட்டிட்டு போகும்போது நிறைய சுறா மீன்கள்லாம் வருது. வந்தோன்னா அவரு ஈட்டியை வச்சு அதை விரட்டிக்கிட்டே வராரு. பல சுறா மீன்கள் வருது. ஒவ்வொரு மீனா அதை வீழ்த்துறாரு. கடைசியா இன்னைய போராட்டத்தை எல்லாம் மனோலில் பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு வந்துடுறாரு. படகை இழுத்து கட்டுறாரு. வந்து அதை பார்க்கும்போது சுறாக்கள் தின்னது போக அந்த மீனோட தலையும் எலும்பும் தான் இருக்கு. சுறாக்கள் வந்து இவர் எவ்வளவுதான் வரட்டினாலும் அதை சாப்பிட்டுருது. அந்த சாண்டியாவை பார்க்க அந்த மனோலிங்கிற சிறுவன் உதவியாளனாக இருந்தவன் வர்றான். தாத்தா ஒன்னதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு பெரிய மீன் அது, நீங்க மீன் பிடிக்கிறதுல மிகப்பெரிய வீரர் தான் தாத்தா அப்படின்னு சொல்றான். உடனே சாண்டியாகோ சொல்றாரு, இல்ல நான் பிடிச்ச மீனை பார்த்தியா, கடைசியா வெறும் தலையும் எலும்பும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. அதனால என்ன, உங்க திறமையும் விடாமுயற்சியும் தான் தெரிஞ்சுட்டேன். இனிமே யாரும் உங்களை வந்து உங்களுக்கு மீன் கிடைக்கல, மீன் பிடிக்க தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் இனிமே உங்களோட தான் வருவேன் அப்படின்னு அந்த சிறுவன் மனோலின் சொல்றதா இந்த கதை முடியுது. அவ்வளவுதான். அடுத்தது நேரா நம்ம எழுத்துக்களுக்குள்ள போறோம். எழுத்துக்கள்ங்கிறது ஓசைய வரி வடிவத்துல கொடுக்கறது. ஓசைய ஒரு அச்சு வடிவத்துல நம்ம கொண்டு வர்றதுதான் எழுத்து. எல்லா மொழிகளுக்குமே இது பொருந்தும். ஒரு ஓசையை அச்சு வடிவத்துல நம்ம கொண்டு வர்றதுதான் முதல் எழுத்து. அப்படிங்கிறது வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கு. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த உயிரெழுத்து அப்படின்னா என்னன்னா, நம்ம மூச்சு காற்றை பயன்படுத்தி ஓசை உருவாக்குறதெல்லாம் உயிரெழுத்து அப்படின்னு சொல்றோம். மெய்யெழுத்து அப்படிங்கிறது நம்முடைய உடல் அதுல பங்களிப்பு அதிகமா இருக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா, உயிரெழுத்துல நம்மளுடைய சுவாசத்தை, நம்முடைய உயிரான சுவாசத்தை நம்ம பயன்படுத்துவோம். காற்று வெளியிடுதல் மூலயமாக தான் உயிரெழுத்துக்கள் இருக்கும். அதனால அதை உயிரெழுத்துன்னு சொல்றோம். மெய்யெழுத்துல வந்து நம்ம சொல்லும் போது ஒரு மெய்யெழுத்தை சொல்லி பாத்தீங்கன்னா அதுல கழுத்தோட பங்கு, பற்களோட பங்கு, நாக்கோட பங்கு எல்லாமே இருக்கும். இப்படி உடல் பங்கு அதிகமா இருக்கக்கூடியது மெய்யெழுத்து. ஓகே. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இவைதான் இருக்கின்றன. எனவேதான் இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். இவைதான் பிற எழுத்துக்கள் அனைத்தும் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றன, ஒரு எழுத்தை தவிர. ஓகே. அகையனம் இருக்கு இல்லையா, அது தவிர. இப்போ சார்பு எழுத்துக்கள் 10 வகை. நார்மலா நம்ம உயிர்மெய்ன்னு சொல்லக்கூடிய எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்று சேர்வதால் ஏற்படக்கூடிய எழுத்துக்கள் வந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்றோம். இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய சார்பு எழுத்துக்கள், இந்த முதல் எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம், உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் முதலெழுத்து. இந்த இவை ரெண்டும் இணைவதால் தோன்றக்கூடியவை வந்து சார்பு எழுத்து. எது? உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
இப்போ இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது முதல் 2 சார்பெழுத்துக்கள் என்னென்ன? உயிர்மை, ஆயுதம். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால உயிர்மை எழுத்து தோன்றுறது நமக்கு தெரியும். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதாவது நம்முடைய உடல், நம்முடைய மெய்யினா உடல், மெய்யும் உயிர் நம்முடைய சுவாசம் அதுவும் இணைந்ததாக இருக்கும். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்ததாக இருக்கும். அதாவது ஓசை மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்த ஒத்ததாக இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அப்போ 3 விஷயம் இருக்கு. ஒரு உயிர்மை எழுத்து அப்படின்னா அதனுடைய ஒலி வடிவம், அதோட சவுண்ட், அது மெய்யெழுத்தும் வரும் உயிரெழுத்தும் வரும். அதுக்கு அடுத்தது வரி வடிவம், அது மெய்யெழுத்தை ஒத்ததாக இருக்கும், அதாவது அச்சு வடிவம், அதான் வரி வடிவம்னு சொல்றோம். அடுத்தது டைமிங், ஒலிக்கும் கால அளவு முழுமையாக உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அப்ப 3 விஷயம் இருக்கு. மூணுல வரி வடிவம் முழுமையாக மெய்யெழுத்து, ஒலிக்கும் கால அளவு முழுமையாக உயிரெழுத்தை சார்ந்தது, அதனுடைய ஒளி வடிவம் ஓசையில மெய்யும் உயிரும் சேர்ந்ததா இருக்கும். இதை குறிப்பிடுத்துங்க. உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய் பிளஸ் உயிர். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும், அது போல இருக்கும். இப்ப அதுல இருந்து வரக்கூடிய பா பாத்தீங்கன்னா அதேதான். அப்படியே ஒரு புள்ளியை எடுத்தா பா, அங்க அதுல மேல் விலங்கு, கீழ் விலங்கு, நம்ம இதெல்லாம் சுழிகள் இதெல்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் சேரும் போது அந்த வரி வடிவம் உருவாகுது. அதனால உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் என்பது மெய்யும் உயிரும், மெய் பிளஸ் உயிர். வரி வடிவம் என்பது மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு என்பது உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இந்த 3 விஷயங்களையும் நமக்கு நன்றா நினைவுல வச்சுக்கணும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவற்றை சார்பெழுத்து வகையுள் அடங்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்து. ஓகே, அடுத்தது ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் அப்படின்னு இதுக்கு பல பெயர் இருக்கு. என்னென்ன பெயர்கள் இருக்கு? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம். இந்த 4 பேரையும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு முறை எழுதிக்கோங்க. ஆயுதம், முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம். அதே போல நுட்பமான ஒலிப்பு முறை. அடுத்தது இந்த ஆயுதம் எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கணும். அது அதாவது அது சொல்லுக்கு முதலாக வராது. அதே போல சொல்லுக்கு கடைசியிலையும் வராது. தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்து இருக்கணும். வல்லின உயிர்மை எழுத்து இருக்கணும். முன்னாடி அந்த அகேனத்துக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து இருக்கணும். அதற்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை இருக்கணும். அப்போ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வரும். இதை ஞாபகத்துல வச்சுப்போம். ஆயுதத்தை பொறுத்தவரையும் 3 புள்ளிகளை உடைய தனிநிலை வடிவம், தனித்த வடிவம். இதை முப்புள்ளின்னு சொல்றோம், முப்பார் புள்ளின்னு சொல்றோம், அகேனம்னு சொல்றோம். இது 3 நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். இந்த தனிநிலைங்கிற பேரை அண்டர்லைன் பண்ணி எழுதிப்போம். அதே போல அதுக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு குறில் எழுத்து இருக்கும். பின்னாடி அந்த எழுத்துக்கு பின்னாடி எப்போதுமே ஒரு வல்லின உயிர்மை இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது வரும். சொல்லுக்கு நடுவுல மட்டும்தான் அது வரும். சொல்லுக்கு முதலாகவோ இறுதியாகவோ அது வராது. அதே போல தனித்தும் அது இயங்காது. இது முதலெழுத்தாக்கைய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம். இத உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால ஆயுத முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த சொற்களில் ஆயுத எழுத்து எவ்வாறு இடம்பெறும்? மதிப்பீட்டுல 3வது கேள்வி. இது பெரிய எஸ்ஏ மாதிரி இருக்கு, இதை கேட்க மாட்டாங்கன்னா நீங்க நினைக்க வேண்டாம். 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சொற்களில் முதலில் வரும், சொற்களில் இறுதியில் வரும், சொற்களில் மெய்யெழுத்து முதலாக அல்லது உயிரெழுத்து முதலாக மெய்யெழுத்து இறுதியாக வரும், அல்லது சொற்களில் குறில் எழுத்து முதலாக உயிர்மை இறுதியாக நடுவில் வரும்னு கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்த விஷயங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கிளியரா எழுத முடியும். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் அப்படி சொன்னேன். அடுத்தது இரட்டை காப்பியங்களில் ஒன்று. இதெல்லாம் இந்த இதுக்குள்ள இருக்கு. இதை நம்ம நார்மலா இதெல்லாம் நம்ம
ஏற்கனவே பார்த்துட்டோம். இரட்டை காப்பியம்னா என்ன, சிலப்பதிகாரம், மணிமேகலை, முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை, அப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்த்து 30 எழுத்துக்கள், திங்கள் என்பதன் பொருள், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதே ஃபீல்ட்ல போய்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமா நம்ம அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தேர்தல் பணி நாட்கள் இருப்பதனால நம்ம சிலபஸ் முடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் வேகமா நம்ம இதுல போயிடுவோம். இப்போ இதுல கொடுத்துருக்கிற சொற்களை நம்ம தெரிஞ்சுப்போம். கலைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். கலைச்சொல்னா என்ன? கண்டம், கான்டினென்ட். ஒரு ஆங்கில வார்த்தையிலிருந்து நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லது நம்மள்ட்ட இருக்கிற தமிழ் வார்த்தைக்கு உருவாக்கப்பட்ட ஆங்கில வார்த்தை, இதுதான் கலைச்சொல். வலசை, மைக்ரேஷன். தட்பவெப்ப நிலை, கிளைமேட். புகலிடம், சாங்சுவரி. வானிலை, வெதர். புவி ஈர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு. இதெல்லாம் நமக்கு நார்மலாவே தெரியும். இதுல புகலிடம், சாங்சுவரி கூட நமக்கு தெரியும். வலசைக்கு மைக்ரேஷன்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். பட் வலசைக்கு மைக்ரேஷன் ஒரு பேர் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை மட்டும் நம்ம குறிச்சு வச்சுப்போம். புத்தகம் உங்களுக்கு விரைவில் பகிரப்படும். ஒரு முறை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னாலே போதும். வகுப்புலயே நீங்க இதை முழுமையா பார்த்தீங்கன்னா இதை எடுத்து படிக்க தேவையில்லை. இல்லை சார் எனக்கு சில சந்தேகம் இருக்குன்னா நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போதோ எப்பயோ ஒரு முறை இதை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். அதே போல அடுத்து திருக்குறள். எந்த செயலாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நம்ம நூல்வெளியே பார்க்கணும். நூல்வெளின்னா என்ன? நூல்வெளின்னா அந்த நூலை பற்றியும் அதனுடைய ஆசிரியரை பற்றியும் கொஞ்சம் இந்த நூல்வெளியை நீங்க பார்த்துக்கிட்டு வர்றேன். நூல்வெளி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறோம். ஏன்னா நீங்க படிக்கும் போது கொஞ்சம் கூடுதலான குறிப்புகள் எடுக்க முடியும். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், தெரியும், நமக்கு நன்றாக தெரியும். அதே போல எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறினார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யல் புலவர், இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள். இத குறிச்சுக்கோங்க. வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யல் புலவர். அதே போல திருக்குறள் 3 பிரிவுகள் இருக்கு, நமக்கு தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இது ஒன்று. 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள், இதுவரையிலே நமக்கு தெரியும். இப்போ அதுல உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. இந்த சிறப்பு பெயர்கள் வரும் வகுப்புகள்ல கூடுதலா நமக்கு குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த திருக்குறள் நமக்கு நார்மலா இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். நான் பிடிஎஃப் போடுறேன், ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். நீங்க திருக்குறளுக்கு அணி இலக்கணத்துல திருக்குறள் கேட்பாங்க. அப்போ வரும்போது பெரிய வகுப்புகள்ல உள்ளதை கேட்பாங்க. நம்ம அப்போ பார்த்துக்கும் போதே இதுக்கு உங்களுக்கு முடிச்சிடலாம் நம்ம. அடுத்தது கவிதை பேழை. கவிதை பேழை அப்படிங்கும் போதே முதல்ல நம்ம நூல்வெளிக்கு தான் போகணும். இந்த கவிதை பேழையில நமக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்க பகுதி அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடினா அகர வரிசையில அறிவுரைகளை சொல்லக்கூடிய இலக்கணம், இலக்கியம். ஔவை ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதியார் புதிய ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. அந்த வரிசையில அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் நெல்லை து. முத்து. இவரை பத்தி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்மை ஒத்த நீளத்தில் சிந்திப்பவர், தன்னை மாதிரி சிந்திக்கிறவர் அப்படின்னு சொன்னது அப்படின்னு அப்துல் கலாம் அவர்களே நெல்லை முத்து அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இவர் அறிவியல் அறிஞர், கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்கள்ல பணியாற்றியவர். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நூல் எழுதியிருக்காரு. அதுல உள்ள ஒரு பகுதி தான் இது. இதை நம்ம நார்மலா பார்ப்போம். இதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, ஓரளவு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். இதுல அதுக்கு மேல பெரிய விஷயங்கள் இல்லை. இதுல ஔடதம்னா மருந்து. இது மட்டும் நம்ம பலருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், ஒரு சந்தேகமா இருக்கலாம். அதனால நம்ம அதை உறுதியா பார்த்துப்போம். ஔடதம் அப்படிங்கிறது மருந்து. நம்ம 6ஆம் வகுப்புலேயே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் வேகமா போயிட்டு இருக்கேன். இப்போ எதிர் சொற்களை பொறுத்துக, இது அப்படியே 1 மார்க்குக்கு வரலாம். இப்போ இதுல நமக்கு அணுகு அப்படின்னா விலகு நமக்கு நார்மலா தெரியுது. ஐயம்,
சோர்வு நார்மலா, சாரி, ஐயம் தெளிவு நார்மலா தெரியும். ஊக்கம் சோர்வு நமக்கு தெரியும். உண்மை பொய்மை நமக்கு தெரியும். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா பிரச்சனை இல்லை, நிச்சயமா நம்ம பண்ணிடலாம். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் இதுல ஒண்ணு சேருதுன்னா விடைகள்ல இருந்து போங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு எது ஆப்ஷன் சரியா இருக்கோ அந்த ரெண்டு விடைகளை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு டிக் பண்ணுங்க. இது எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ஒண்ணுக்கு மூணுன்னு தெரியுது, ஒண்ணுக்கு மூணாவது பொய்மைங்கிறது தெரியுது, மூணுக்கு ஒன்னாவதுன்னு தெரியுது. அப்போ ஒண்ணுக்கு மூணு எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்க, அந்த ரெண்டையும் ஆப்ஷனா வைங்க. அதுல மூணுக்கு ஒண்ணு எங்க இருக்குன்னு பாருங்க, அதை ஆப்ஷனா வைங்க. பாக்கி ரெண்டும் உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம சமாளிச்சிடலாம். அதே போல கவிதை பேழையில அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. இதனுடைய இதுல வந்து கவிதை பேழையில இது வந்து பாடநூல் ஆசிரியர் குழு, நம்ம பாடநூல் ஆசிரியர்கள் குழுவில இருந்தே எழுதின பாடல். இதுக்கு வந்து இப்ப தனியா ஒரு ஆதரலாம் இல்லை. இந்த பாடலை ஒரு முறை நம்ம படிச்சுப்போம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், செயற்கைக்கோளை விண்ணில் ஏறி செய்தி தொடர்பு சிறக்கின்றான், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான், எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். ஓகே, அதுக்குள்ள அந்த பாடலோட பொருள் நம்ம படிச்சோன்னே தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள நம்ம நேரம் எடுத்துக்க வேண்டாம். இந்த வரியை சொன்னவர் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இது நமக்கு நிச்சயமா தெரியணும், தெரிஞ்சிருக்கும். வான இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இத சொன்னவர் வந்து பாரதியார். ஏற்கனவே நம்ம சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு சில கைட்ஸ் நாங்க கொடுப்போம், அதுல நீங்க கூடுதலான தகவல்கள் இருக்கும். என்ன சார் எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி இப்ப அது கொடுப்போம் இது கொடுப்போம்னு சொல்லாதீங்க. ஒரு 10 பக்கம் இருக்கும், இல்ல 5 பக்கம் இருக்கும், அவ்வளவுதான், கவலைப்படாதீங்க. அதே போல கணியனின் நண்பன் அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதி வந்திருக்கு. முதல்ல எதா இருந்தாலும் முதல்ல நம்ம நூல்வழி அதுக்குள்ள நம்ம போயிடணும். இதை எழுதினது யாரு அப்படிங்கிறது ஆக்சுவலா இதுவும் பாட ஆசிரியர் குழு தான் எழுதியிருக்காங்க. இதுல முக்கியமான பகுதிகள் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். நம்ம வந்து திறன்கள்ல இருந்து மட்டும்தான் கருத்து வரும். அதாவது நமக்கு தெரியும் திறன்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் சில திறன்கள் இருக்கு, அந்த திறன்கள்ல இருந்துதான் திறன் அடிப்படையில் தான் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பாட பொருள் அடிப்படையிலையும் வரலாம். இதுல இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட், இந்த பாடப்பொருளை வச்சு அவங்க அந்த திறனை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாடப்பொருள்ல இருந்தும் நமக்கு அது வரலாம், அதை நம்ம நினைவுல கொள்வோம். இப்போ கணியன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா அம்மா இல்ல, கதவு திறக்கிறாங்க. பார்த்தா ஒரு சின்ன உருவம் நிக்குது. என்னன்னா அது ஒரு எந்திர மனிதர். அப்பா எக்ஸிபிஷன் தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போயிருந்தாங்க, அவங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு அம்மா சொல்றாங்க. இது என்னோட பேசுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இது பேசும், வீட்டு வேலை செய்யும், படிக்கிறதுல உனக்கு ஹெல்ப் பண்ணும், எனக்கும் வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவோட கணக்கு வேலைக்கும் பார்க்கணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு ரோபோ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உன்னுடைய வரலாற்றை நீ சொல்லு அப்படிங்கும்போது, நான் உருவாவதற்கு முன்னே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. அதாவது ரோபோன்னு ஒன்று உருவாவதுக்கு முன்னாடியே அது கற்பனை செய்யப்பட்டு விட்டது. யாராலனா கார் கபெக், காரல் கபக் அப்படிங்கிறவரு செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இவர் 1920 ஒரு நாடகம் எழுதுறார். இந்த பேரை குறிச்சுக்கோங்க, காரல் கபக், செக் நாடு. இவர் ஒரு 1920 நாடகம் எழுதுறாரு. அதுல ரோபோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ரோபோங்கிற சொல்லோட அர்த்தம் அடிமை. ரோபோங்கிற சொல்லோட அர்த்தம் அடிமை. அந்த மொழியில, அவங்க மொழியில ரோபோங்கிற சொல்லுக்கு அர்த்தம் அடிமை. ஒரு தொழிற்சாலையில ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்துல காட்சி சொல்லியிருந்தாரு. இப்படிதான் அந்த ரோபோங்கிற சொல் புழக்கத்துல வருது. மனிதர்கள் தங்களுடைய வேலைகளை எளிதாக செய்யறதுக்கு எந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க.
அதை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. அதை நீக்கிறதுக்கு தான் மனிதன் வந்து தானியங்கி ஆட்டோமேஷன் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து தானியங்கின்னு சொல்றோம். இதை கண்டுபிடிச்சது எதுக்குன்னா அந்த ஒரு தன்னுடைய வேலையை எளிதாக செய்வதற்கு இயந்திரங்கள், அந்த இயந்திரங்களை இயக்குவதற்கு ஒரு ஆட்டோமேஷன், அதுதான் தானியங்கி. தானியங்கின்னா நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதனை விட விரைவாக செய்து முடிக்கும் இயந்திரம் தான் தானியங்கி. ஒவ்வொரு தானியங்கிலையும் ஒரு கணினி இருக்கும். தானியங்களோட செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். இந்த வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்போது நகரும் கால்கள் சூழ்நிலையை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள், அதாவது சென்சார் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா, வெப்பம், ஈரம், காற்று அழுத்தம், இதெல்லாம் வந்து சென்சார்னு சொல்றோம். இது நுண்ணுணர்வு கருவிகள்னு தமிழ்ல இதை நம்ம சொல்றோம். இது நிறைய இருக்கு. ஓகே, தானியங்கிக்கு பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் கொடுக்கக்கூடிய விளக்கம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இது தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் போல செயல்களை நிறைவேற்றும். இப்போ நம்ம ஏடிஎம்னு சொல்றோம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அது ஒரு தானியங்கி. என்ன பண்ணுது? ஒரு கேஷியர் பண்ண வேண்டிய வேலையை அது பண்ணுது, அவ்வளவுதான். ஓகே, இதுல முக்கியமான விஷயம் எதுன்னா, ஆழ்கடல்ல எல்லாம் போய் ஒரு மனிதன் பார்க்க முடியாது. ஏன்னா அதனுடைய அழுத்தம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே மனிதன் போக முடியாது. வெப்பநிலை காரணமாக குறிப்பிட்ட ஆழத்துக்கு கீழே மனிதன் போக முடியாது. உறைநிலை காரணமாக போக முடியாது. அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த தானியங்கிகள் ஆய்வு பணிகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல இந்த போட்டி ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒண்ணு செஸ் நடக்குது. அதுல கேரி காஸ்ப்ரோ அவர் கலந்துக்கிறாரு. அப்போ அவர் தான் உலக சாம்பியன். அவர் கலந்துக்கிறாரு. அவரோட விளையாண்டது எதுன்னா ஐபிஎம்ங்கிற ஒரு நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர், மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டருக்கு தமிழ்ல என்னன்னா மீத்திறன் கணினின்னு சொல்றோம். போட்டியின் முடிவு வந்து டீப் ப்ளூ தான் வெற்றி பெற்றது. அதாவது காஸ்பரோங்கிற உலக சாம்பியனை டீப் ப்ளூங்கிற ஒரு கணினி வெற்றி பெற்றது. அதே போல முதல்ல உலகத்திலேயே முதல்ல ஒரு குடியுரிமை கொடுத்திருக்காங்க. யாருன்னா சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை கொடுத்திருக்கு. அந்த ரோபோவோட பேர் சோஃபியா. அப்போ ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் இந்த சோஃபியாவுக்கு கொடுத்திருக்காங்க. சோஃபியாங்கிறது ஒரு ரோபோ. அதுக்கு பேர் குடியுரிமை கொடுத்தது சவுதி அரேபியா. அதுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது ஐநா சபை. உயிரில்லாத பொருளுக்கு ஐநா சபை பட்டம் கொடுக்கறதும் இதுதான் முதல் முறை. ஞாபகத்துல வச்சுக்கிறோம். இதுதான் அந்த ரோபோ. ஓகே, இதுல உள்ள விஷயங்கள், கேள்வி பதில்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். அடுத்தது 7:05 ஆகுது. இந்த பாடம் வந்து ரொம்ப சின்ன பாடம் தான். ஏன்னா ஒரு டேமுக்கு நம்ம 3 டேம் இருக்கு 6வதுலயே. நம்ம ஒரு டேமையே 3 வகுப்புல நடத்திட்டு இருந்தோம்னா நம்மள்ட்ட நேரம் இல்லை. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் விரைவா போயிடுறேன். ஏன்னா உங்களுக்கு பல பணிகள் இருக்கும், அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். கொஞ்சம் வேகமா போயிடுறோம், ஒத்துழைப்பு கொடுங்க. ஒளி பிறந்தது அப்துல் கலாம் அவர்களோடு ஒரு நேர்காணல். இது ஒரு கற்பனை. அதாவது மாணவர்களோட அவர் பேசுறதை எப்பவுமே விரும்பினார். அவருடைய கடைசி தருணத்தில் கூட மாணவர்களோட தான் அவர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட ஒரு பேட்டி. இது வந்து நம்மளா கற்பனையா இந்த ஆசிரியர் குழு எழுதுனது. இடம் வந்துங்கன்னா தொழில்நுட்ப கண்காட்சி, அதுக்கு கலாம் அரங்கம்னு பேரு. அவங்க வந்து பதில் சொல்றாங்க. யாருக்கு? குழந்தைகள்கிட்ட. அறிவியல் மீது உங்களுக்கு எப்போது ஆர்வம் ஏற்பட்டது அப்படிங்கும் போது கலாமையா என்ன சொல்றாங்கன்னா, 10 வயது சிறுவனாக நான் இருந்த போது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்குதுன்னு விளக்கி கூறினாங்க. அன்று முதல் எனக்கு வானத்துல பறக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. அதுதான் என்னுடைய அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்றாங்க. உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது அப்படின்னு கேட்கும்போது திருக்குறள். அதுல அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாற்றம் உள்ளழிக்கால் ஆகா அரண் அப்படிங்கிற குறள் அதை அவங்க சொல்றாங்க. அதே போல லிலியன் வாட்சன் எழுதின லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், பல விளக்குகள் தந்த ஒளி அல்லது விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த புத்தகமா இருக்கு. அந்த அந்த புத்தகத்துல இருந்துதான் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகியவற்றை நான் பெற்றேன் அப்படின்றாங்க.
ஏவுகணை சோதனை தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல. ஏன்னா அப்துல் கலாம் ஐயா பண்ண பணிகள் பலருக்கு நமக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஏவுகணை நாயகன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு ஏவுகணை மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு இல்ல. டிஆர்டிஓ மூலயமாக பல கண்டுபிடிப்புகள் அவங்க பண்ணாங்க. அதுல கலாம் ஐயா அவர்களுக்கு மனதிற்கு நெருங்கிய ஒரு கண்டுபிடிப்பு எதுன்னா, போலியோவால் பாதிக்கப்பட்ட 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்கள் பொருத்தி கொண்டு நடக்கிறது பார்த்து கஷ்டப்பட்டு, போலியோவால பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு, பாதுகாப்பு கருவிகள்ல பயன்படுத்தக்கூடிய கார்பன் இழை அதை கொண்டு அந்த எடையை 10 மடங்கு குறைச்சி வெறும் 300 கிராம்ல ஒரு செயற்கை கால்களை உருவாக்குனாங்க. அதை அணிந்து அவர்கள் நடந்ததுதான் இவங்களுடைய மகிழ்ச்சி. அந்த அந்த நிகழ்ச்சி கூட நீங்க இதுல போட்டிருக்காங்க பாருங்க. கார்பன் ஃபைபர்ல அந்த செயற்கை கால்கள் உருவாக்கியது. அதே போல சுதந்திர இந்தியாவின் வெற்றிகள் எதுனா உணவு உற்பத்தியில நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். தகவல் தொழில்நுட்ப துறையில மிகுதியான வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன் நம்மள்ட்ட இருக்கு. அணு உலைகள் மூலமாக மின்சாரத்தை தயாரிப்பதில் முன்னணியில இருக்கும். நவீன மருந்துகள், பாரம்பரிய மருத்துவ முறைகள் ரெண்டுமே நம்மள்ட்ட வளர்ந்திருக்கு. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரையிலும் அக்னி, பிருத்திவி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இது ரெண்டுமே இப்ப அப்கிரேட் பண்ணியிருக்கோம் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு. அதே போல கடலுக்கு அடியில இன்னும் மனிதரால் கண்டுபிடிக்கப்படாத நிறைய தாவரங்கள், உயிரினங்கள் இருக்கு. அதிலிருந்து மூலக்கூறுகளை பெறக்கூடிய முயற்சிகள் நடந்து வருது. அப்படி வந்ததுன்னா பல உயிர்கொல்லி நோய்களுக்கு நம்ம மருந்து கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறாங்க. சரி, 100 வருஷத்துக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு கலாம் ஐயா அவர்கள் சொல்ற பதில் என்னன்னா, 3 சிறப்புகள் பெற்றிருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை போல வலுவான கல்வி முறை இருக்கும். நம்மள்ட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதே போல அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும். ஆனால் செயற்கை கோள்கள் வந்து சூரிய சக்தியை பற்றி நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பயே நம்ம வந்து சோலார் பேனல்ல நம்ம உற்பத்தியில அதிக அளவுல நம்ம சூரிய மின்சாரம் தயாரிக்கிறத நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் மானியம் அளிக்கப்பட்டு சோலார் சிஸ்டம் பொருத்தப்படுறாங்க. அடுத்தது செவ்வாய் கோளில் மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. ஏன்னா புவிக்கு இணையான ஒரு கோள், அதாவது புவியினுடைய சூழலுக்கும் வெப்பநிலைக்கும் ஏற்ற ஒரு கோள் எதுன்னா செவ்வாய் தான். அதுல மனிதன் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அதே போல 525 கிலோ ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அதே போல நிலவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு நம்புறாங்க. சரி, ஓகே, அதுக்கு மேல இதுல பெரிய விஷயங்கள் இல்லை. அதே போல மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி முதல் எழுத்து, மொழி இறுதி எழுத்து. இதுல சொல்ல நம்ம வேற்றுமொழி சொற்களை பேசும்போது நமக்கு தடுமாற்றம் வருது. ஏன்னா மொழியோட சொற்களுடைய இயல்பு, மரபு, அதனுடைய தோற்றம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு முக்கியம். ஒரு சொல்லோட முதல்ல எந்தெந்த எழுத்து வரும், இறுதியில எந்தெந்த எழுத்து வரும், நடுவுல எந்தெந்த எழுத்து வரும் அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால மொழியை நன்றாக பேச முடியும். இப்போ நன்றி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 3 விதமான நன்றிகள் எங்க இருக்கு. இதுல நம்ம எப்படி படிப்போம்? 3ஐயும் ஒரே மாதிரி நிச்சயமா படிக்க மாட்டோம். சோ நன்றி, நன்றி, நன்றி. அப்போ இதுல எது சரி? முதல்ல உள்ளதுதான் சரி. நன்றி. அப்போ தன்னகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்னகரம், இதை நம்ம சரியா பயன்படுத்தணும். அதுதான் சொல்றாங்க. மொழி முதல்ல எந்தெந்த எழுத்து வரும், இறுதியில எந்தெந்த எழுத்து வரும், இடையில எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறத பத்தி கவனம் செலுத்தணும். மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் உண்டு. மொழி அப்படின்னா அதுக்கு சொல் அப்படிங்கிற பொருளும் உண்டு. மொழி முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உயிரெழுத்து 12ம் மொழி முதல்ல தான் வரும். அதே போல இவை வந்து மொழியின் நடுவிலோ இறுதியிலோ வராது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப நம்ம பாக்குறது மொழி முதல் எழுத்துக்கள்ங்கிற தலைப்புல. அதனால முதல்ல வரக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த எழுத்துக்களுக்கு இருக்கு, நிச்சயமா இவை மட்டும்தான் வருங்கிறத மட்டும்தான் பாக்குறோம். கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த உயிரெழுத்து மொழி சொல்லுக்கு நடுவுலையும் வராது, சொல்லினுடைய இறுதியிலும் வராதுங்கிறத நம்ம குறிப்பா வச்சுக்கிறோம். எனக்கு வினாக்கள் அப்படி கூட ஷூட் அவுட் பண்ணலாம். அதே போல
ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய் எழுத்துக்கள் சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும். அதே போல ஞ வரிசையில ஞாங்கிற ஒரு எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும். இப்போ இந்த ஞனம் அப்படிங்கிற வார்த்தை இது கூட இப்ப அங்கனம், இங்கனம், எங்கனம்ங்கிற சொற்கள்ல மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ஆஹ் கடந்த பண்டைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட சொற்கள், சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட சொற்கள், அல்லது இடைக்காலத்துல பயன்படுத்தப்பட்ட சொற்கள் எதுவுமே நம்ம பெரும்பாலான எண்ணிக்கையில நம்ம தொலைச்சிட்டோம். அவையெல்லாம் வந்து இப்போ வந்து நம்மளுடைய இலக்கியங்கள்ல மட்டும்தான் இருக்கு. நம்ம பயன்பாட்டுல அது இல்லை. அதே போல அவை மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். தேர்வு எழுதும் போது இப்படியும் வினாக்கள் வரலாம். அதே போல ஞா வரிசையில 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். எது? ஞ, ஞா, ஞே, ஞோ. இந்த எழுத்துக்களை மொழிக்கு முதல்ல வரும். அதான் கவனத்துல வச்சுப்போம். அதே போல யா வரிசையில 6 எழுத்துக்கள், வா வரிசையில 8 எழுத்துக்கள். ஏன்னா இது இதெல்லாம் ரொம்ப கவனம் எல்லாம் இந்த விஷயத்துக்கு நீங்க கொடுக்காதீங்க. லைட்டா ஒரு முறை பாருங்க, அதுக்கு மேல நம்ம பாத்துக்கலாம். விதி விட்ட வழி ஒரு மார்க் அப்படின்ட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால ரொம்ப கூடுதல் கவனம்லாம் இதுல செலுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நேரம் குறைவு. அதை கவனத்துல வச்சு இது நம்ம வந்து இத பார்க்கும்போது நம்ம புரியும். இது வந்து மனப்பாடம் பண்ற அளவுக்கு எத்தனை பேருக்கு சாத்தியம்ங்கிறது தெரியல. இதுல முக்கியமான கருத்துக்களை மட்டும் பார்த்துப்போம். மெய்யெழுத்துக்கள் 18ம் சொல்லின் முதலில் வரா. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல இருந்து வினா வந்து நம்ம மிஸ் பண்ணோம்னா அது மிகப்பெரிய தவறு. ஸோ இதுல நம்ம கவனம் எடுத்துப்போம். இப்போ ல மொழிக்கு முதல்ல வருமா அப்படின்னு சொன்னா வராது. அப்போ ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந இந்த 8 உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில ஒரு எழுத்து கூட, அதாவது இவை மட்டும் அல்லாது இவற்றின் இவை இணைந்து உருவாகக்கூடிய உயிரெழுத்துக்கள் இந்த வரிசையில ட, தா, தி, தி இவை எழுத்துமே மொழிக்கு முதல்ல வராது. அதே போல ந, நா, நீ எதுவுமே ரா போட்டிருக்காங்க. ரா வந்து நம்ம உதாரணத்துக்கு வருமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இல்லை, தமிழில் மொழிக்கு முதலாக ரா வராது. அதாவது இயல்பான தமிழ் சொற்கள்ல அது இருக்காது. வடமொழியிலிருந்து நாம் பெறப்பட்ட சொற்கள்ல தான் ரா இருக்கும். அப்படி இருந்தா நம்ம அதுக்கு மொழிக்கு முதலாக ரா வராது. அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஈங்கிற குறில் ஈய நம்ம போடுவோம். உயிரெழுத்தான ஈய நம்ம போடுவோம். ரவிங்கிறத ஈ ரவி அப்படின்னு எழுதிடுவோம். ஆனா ரவின்னு தான் படிப்போம். அது என்ன அர்த்தம்னா அந்த ஈ போடப்பட்டு ர இருந்தா அது ஒரு வேறு மொழியிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட சொல். ரவி அப்படிங்கிறது வடமொழியிலிருந்து வந்தது. சூரியன் அப்படிங்கிற அர்த்தம் பொருளுடைய சொல். அதே போலதான் ரத்தம். நம்மள்ட்ட ரத்தத்துக்கு வந்து ஈ போட்டு எழுதுவோம். ஆனா அதுக்கு தமிழ் சொல் எதுன்னா குருதி. இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரா வந்து மொழிக்கு முதலாக வராது. இல்ல சார் ரா போட்டு நிறைய பேரே இருக்கு, ராமச்சந்திரன் இதெல்லாம் இருக்கே அப்படின்னா கிடையாது. அவை எல்லாம் வடமொழியிலிருந்து இங்கு பெறப்பட்ட சொற்கள். அதனாலதான் நம்ம ஈ போட்டு எழுதுறோம். ரா வந்து மொழிக்கு முதலாக வரக்கூடாது தமிழ் இலக்கணப்படி. ஓகே, அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. இதை நாம வச்சுப்போம். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிரெழுத்துக்களின் வரிசையில மொழிக்கு முதலாக வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் வராது. எங்க இருக்குது? இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஞ, ஞ, ய, வ மொழிக்கு முதல்ல வராத எழுத்து அப்படின்னா இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டா மிச்ச எழுத்தெல்லாம் வராதுன்னு அர்த்தம். இந்த எழுத்தெல்லாம் வரும்னு சொல்லிட்டாங்க, அப்போ மிச்ச எழுத்து வராது அப்படின்னு அர்த்தம். அது நம்ம பார்த்துப்போம். அதே போல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் இவையெல்லாம் பிறமொழி சொற்கள். இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மொழி இறுதி சொற்கள். சொல்லின் இறுதியில வரக்கூடிய சொற்கள் வந்து மொழி இறுதி சொற்கள். உயிரெழுத்து 12ம் மெய்யோடு இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதிகள் வரும். நம்ம ஏற்கனவே அந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். 2025 கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரைட்டு தான். அந்த தேர்வு நானும் எழுதுன ஞாபகம் இருக்கு. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மொழி இறுதிகள் வரும். அப்போ உயிரெழுத்துக்கள் மொழிக்கு முதலாக மட்டும்தான் வரும். ஆனால் அவை மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில வரும். சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து சில மொழி எழுத்துக்கள் 14ம் மொழியின் இறுதியில் வரும். இந்த எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. மொழி இறுதி ஆகாத எழுத்துக்கள். எந்த எழுத்தெல்லாம் இறுதி ஆகாது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஈஸி. கசட தபர கூட ஒரு இங்கு.
இது சொல்லோட இந்த வல்லின எழுத்துக்களோட ஆஹ் ஆஹ் கா வரிசையினுடைய இனவெழுத்து. இக்கோட இன எழுத்து இங்க. அது மொத்தம் 7 மெய்யெழுத்து. கசட தபர அதோட இங்க சேர்த்துக்கோங்க. இந்த 7 மெய்யெழுத்தும் சொல்லின் இறுதியில் வராது. இக்குல எந்த ஒரு தமிழ் சொல்லும் முடியாது, இட்டுல முடியாது, இப்புல முடியாது. அப்படின்னா மீதி எழுத்துக்கள்ல முடியும். அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயம். அப்போ கசட தபர கூட்டல் இங்கு. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு தெளிவு. அதே போல உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஓகே. மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம் வரும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுல நம்ம ஆஹ் இந்த விதி வந்து சொல்லின் இறுதியில வரும்னா அது அலைபடை எழுத்துக்கள்ல செய்யுள்ள இடம் வரும்போது அதனால அப்போ மட்டும் இது வந்து விதி மீறல். தமிழ்ல வந்து சில விதிகள் வந்து இருந்ததுன்னா எங்கேயுமே மீறப்படாது. தமிழ் இலக்கணத்தினுடைய சிறப்பே அதுதான். ஒரு விதி தமிழ்ல இருந்ததுன்னா அதுக்கு விதி விலக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இதே ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா விதின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஒரு விதி தான் இருக்கும். அதுக்கு கீழே 9 விதிவிலக்குகள் கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலத்துல விதின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, கீழே வரிசையா விதிவிலக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா தமிழை பொறுத்தவரையிலும் விதின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு கீழே விதிவிலக்குன்னே ஒன்றும் பெருசா இருக்காது. இப்போ இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல உயிர்மை எழுத்துக்களில் ஞா எழுத்து வரிசை வந்து சொல்லின் இறுதியில் வராது. அதையும் சொல்லிட்டாங்க. மேல பாருங்க, இக்கு இச் இத் இத் இப் இர் இதுதான் சொல்லின் இறுதியில வராது. மெய்யெழுத்து மட்டும்தான் வராது. ஆனா ஞாவுக்கு ஞா வரிசையே வராது. ஞா ஞா நீ நீ அந்த வரிசையே சொல்லின் இறுதியில் வராது. மேல பார்த்த கசட தவிர பிளஸ் இங்குங்கிறது அந்த 7 மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் வராதுன்னு சொன்னோம். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு கி ஏதோ ஒரு எழுத்துல முடிவுல வரலாம். கா காக்காவிலேயே கா வரும். அப்படி மைனா அது போல. இப்போ கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிழமொழி சொற்களில் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவது உண்டு. ஏன்னா இது வந்து நம்ம ஓசையை நம்ம வந்து மொழிபெயர்க்கிறதுனால அதை நம்ம பண்றோம். அதே போல எகர வரிசையில கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. எகர வரிசையில கே முதல் நே வரை அதாவது எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில வராது. உகர வரிசையில நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்ற பொருள் வரும். நோவும் இறுதியில வராது, அது ஓரெழுத்து ஒரு மொழியாக தான் இருக்கும். ஓகே. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்து 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வராது. சாரி, இடையில் மட்டும்தான் வரும். உயிர்மை உயிரெழுத்து சொல்லின் இடையில் வரவே வராது. அவ்வளவுதான். அளவிடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அது விதிவிலக்கு. உயிரெழுத்து வந்து எப்போதும் சொல்லின் இடையில் வராது. அளவிடையில் மட்டும் சொல்லின் இடையில் வரும். அளவிட அளவிட வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல நிச்சயமா ஒரு மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண்ணே இருக்கு. நம்ம கவனிச்சுக்கிறோம். இதுல வேற கூடுதல் தகவல்கள் எதுவும் இல்லை. கோச்சிக்காதீங்க. எவ்வளவு விரைவா முடிக்க முடியுமோ முடிச்சிடுறேன். ஓகே. திருக்குறள் பட்டியல் கொடுத்துருக்காங்க, அதுல நம்ம கவனம் செலுத்தணும். ஓகே. நமக்கு முதல் பருவம் 2 வகுப்புகள்ல முடிஞ்சுது. ஆனா அடுத்த பருவம் ஒரே வகுப்புல முடிப்போம். ஏன்னா 6வது 3 பருவம், 7வது 3 பருவம், 8வதும் 3 பருவம். 8வது வந்து நீங்க 6வது பாடத்தை விட 8வது வந்து 2 மடங்கு பெருசாக இருக்கும். விவரங்கள் கூடுதலாக இருக்கும். 8வது விட 10வது 2 மடங்கு கூடுதலா இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வகுப்புன்னு சொல்றது அதனுடைய மடங்கு. இந்த சதுரங்க பலகையில அரிசி மணி வைக்கிற மாதிரி அது கூடிக்கிட்டே போகும். அதனால எல்லாரும் ஒரு கவனம் எடுத்துக்கோங்க. மீண்டும் சொல்கிறோம், அறிவியல் பாடத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து தமிழ் பாடத்தை பொறுத்தவரையிலையும் சில குறிப்புகள் சொல்லியிருந்தோம். இந்த வகுப்புலயே நாங்க முடிச்சிருவோம்னு. அநேகமா பலருக்கு இந்த கருத்துக்களை புரிஞ்சிருப்பீங்க. எளிதாக தான் இருந்திருக்கும். உங்களுக்கு தேவைன்னா டெக்ஸ்ட் புக் இந்த ஃபர்ஸ்ட் டேமுக்கு நான் இன்னைக்கே பகிர முடியும். ஆனா என்ன பண்ணுவீங்க, அதே புக்ல இங்கிலீஷ் இருக்கு. இந்த இங்கிலீஷை பார்த்தோன்னே இங்கிலீஷ் தானே நம்மளா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புக்கு கொஞ்சம் அலட்சியம் வரலாம். நான் எல்லாருக்கும் வரும்னு சொல்லல, வரலாம். ஏன்னா நாங்க சைக்காலஜி மெட்டீரியல் பகிர்ந்த போது அடுத்த வகுப்புக்கு கொஞ்சம் பங்களிப்பு கம்மியா இருந்தது. மெட்டீரியல் தான் வரும்ல, நம்ம பார்த்துடலாம், அதை படிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நீங்கள் முழுமையாக அந்த வகுப்புகளை நீங்க கவனிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம்.